வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி வெஜ்ஜு புலாவ் தேங்காய் பாலை வச்சு செய்யலாங்க. முதல்ல இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் 5 பச்சை மிளகாயும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி தோல் நீக்கி எடுத்துருக்கேன். 20லேருந்து 25 பல்லுக்குள்ளே பூண்டையும் எடுத்து இது போல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு தேங்காயை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு நல்லா தேங்காய் பால் எடுக்கலாங்க. இது போல் 2 இல்லைன்னா 3 முறை தண்ணியை சேர்த்து அரைச்சி 1.5 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரைஸ் குக் பண்ணுறது தேங்காய் பால்லங்க. அதனால் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு நல்லா சூடு ஏறட்டுங்க. நாம் இந்த டிஷ்ஷை நெய்லையும் செய்யலாம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாங்க. தேங்காய் எண்ணெயில் செய்தோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்குங்க. அதனால் நான் இங்கே தேங்காய் எண்ணெயை சேர்க்குறேன். எல்லாம் ப்ரெஷர் குக்கர் சூடு ஏறி வரட்டும். இப்போ நான் எடுத்து வச்ச எண்ணெயை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பையும் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகளையும் கூட சேர்த்து விட்டுடலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 3 பச்சை மிளகாயும் லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துருக்கேங்க. முழுசாக போட்டால் வெடிச்சிடும் எண்ணெயில் போடுறதுனால. அதனால் லைட்டாக கீரல் போட்டு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்த மாதிரி வதங்கி வந்த உடனே ஒரு கப் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சுருக்கேன். நான் 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த பட்டாணியை சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக பச்சை பட்டாணியும் சேர்த்து விட்டுக்கலாம். இதில் ஒரு கேரட்டையும் ஒரு கேப்சிகம்மையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்து திரும்பியும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடலாங்க. வதக்கி விட்டுட்டு நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்து விடுறேங்க. தேங்காய் பால் சேர்த்து விடலாம். சேர்த்துட்டு லைட்டாக சூடு ஏறட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதித்து வர்றதுக்கு முன்னாடியே நாம் அரிசியை சேர்த்துடலாங்க. நான் ஊற வச்ச 1.5 கப் அளவு அரிசி சேர்த்து விட்டுடுறேன். இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. நான் இந்த டிஷ்க்கு கரம் மசாலா எதுவும் பயன்படுத்தலைங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சாறு இறங்கினா மனம் சுவையும் அருமையாக இருக்கும். அதனால் மேலே அழகாக தூவி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி விட்டுடலாம். ஒரு விசில் போல் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு விசில் வந்தோடனே ப்ரெஷர் போனோடனே பாருங்கள், பட் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும், நல்லா வாசனையும் வருங்க. இப்போ நாம் கொத்தமல்லி இதழ்களை பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது சாப்பிடும்போதே இதனோட வாசனையும் தூக்கலாக இருக்குங்க.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட காம்பினேஷனாக நான் இங்கே கத்திரிக்காய் கொஜ்ஜு எடுத்திருக்கேன். சிக்கன் வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும்.